கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருந்து நியூ ஸ்டில்ஸ்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்கு. வெங்கட் பிரபு டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தளபதி விஜய் இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா வேறு செப்டம்பர் 5 மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. ராக்கெட் டிரைவர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து குவாண்டம் ப்ராக்டிக்கல் அப்படின்ற வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் கேட்க நல்லா இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. மெய்யழகன் படத்துலேருந்து தெலுங்கு தேட்டரிக்கல் ரைட்ஸை ஏஷியன் சுரேஷ் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்கிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. மெய்யழகன் படத்தோட டப்பிங் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஸ்ரீதிவியா இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து முரா அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து ஆடியோ ரைட்ஸை திக் மியூசிக் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். மலையாளத்தில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும், தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகலை. நெட்ஃப்ளிக்ஸில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் தான் கேஷோஸ். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர நெட்ஃப்ளிக்ஸில் வர ஆகஸ்ட் 29 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங்லேயும் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. பிரதர் படத்தில் இருந்து இப்போ டேரக்டர் எம் ராஜேஷோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தங்கலான் படத்தை பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வர ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இப்போ நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரிக்கலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. ஓடிடி அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். பாராரி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட மியூசிக்கல் ரைட்ஸை சரிகமா கார்வா வாங்கியிருக்கதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு எமோஷ்னல் ட்ராமா. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் உபேந்திரா நடிக்க போகிறதா இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் அஃபிஷியல் நியூஸ் தான். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினிகாந்த் அந்த படத்தில் லீட் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். உபேந்திராவோட நெக்ஸ்ட் படம் தான் யூஐ. இந்த படத்துலேருந்து இப்போ சவுண்ட் ஆஃப் யூஐ அப்படின்ற ஒரு ஆந்தம் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்னட மூவி. படம் தமிழ் டப்பிங்லேயும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து கேடி அப்படின்ற ஒரு கன்னட மூவிலேருந்து இப்போது ப்ரொடியூசரோட வெங்கட்டோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். தமிழ் டப்பிங்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. தனுஷ் டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஒன்றரை பார் ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். கொண்டல் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவிலேருந்து டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. பேட்டர் அப் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸ் ரைட்ஸை இப்போ வந்து ரேப்பர் ஸ்டூடியோஸ் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பிரபுதேவா வேதிகா லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் ஆகும். சதீஷுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் படம் தான் சட்டம் என் கையில். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஆர்எம் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து இப்போ கிராண்ட் ட்ரெய்லர் லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் ஆக போகுது. ராயன் படத்துலேருந்து நெக்ஸ்ட் சாங் ஓ ராயா வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சன் டிவியோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் அஃபிஷியலாக ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவிலேருந்து பசங்க சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் 26 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கங்கனா ரணவத் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் செப்டம்பர் 6 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் த பஸ்கிங்கம் மர்டர்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் 13 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் கரீனா கபூர் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகும். அபி கைல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் 26 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, மராத்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 7 லாங்குவேஜில் ஜியோ சினிமாவில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ட்ரிஃபரேர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இது ட்ரிஃபேர் படத்தில் வர 3வது பார்ட். இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. படம் நவம்பரில் ரிலீஸ் ஆகுது. டிமாண்டி காலனி 2 படத்துலேருந்து இப்போ டெலிட்டட் சீன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இந்த சீனை பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணதில் தப்பே இல்லை. இந்த சீனை வச்சிருந்தா கண்டிப்பாக படம் ஃப்ளாப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மந்த் இந்த படத்தை ஓடிடியிலே எதிர்பார்க்கலாம். 2K லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஃபுல் ஷூட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது ஒரு லவ் மூவி. இந்த படத்தில் பாலசரவணன் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து காதல்னு வரே அப்படின்ற ஒரு மலையாள மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு மலையாள மூவி.
படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது மலையாளத்தில் மட்டும். நம்ம சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆல் சினிமா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.